ஐயன் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. அப்படியா? சரி, கரெக்டு. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்னடா தொழில்? ஆமாம், கரெக்டு. உன்னுடைய தொழில் இதுக்கு முன்னால் இருந்த ஆர்டர் இப்போ கிடைக்கல. அது ஒரு மன வருத்தமான செய்தியாக இருக்குது. இப்போ ஒன்றை விட கமர்ஷியலாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உன் தொழில் கொஞ்சம் டல்லாக போயிருக்கு. கால் வந்துட்டு வா. வா. அடித்தலாம் இன்னொரு தொழிலும் ஆரம்பிச்சு தரேன். இந்த தொழிலையும் உனக்கு வளர்த்து தரேன். வேறு என்னப்பா வேணும்? 3 பேர் வருவாங்க. சேர்த்துக்கா, போயிட்டு வா. அது விஷயமா இப்போ உத்தரவு இல்லை மகனே, அடுத்து பேசுவோம். ஐயன் கர்பசாமிக்கு. ஓகே. என்ன செய்யணும்? சரி, நல்லது. தப்பான ரசீது இருக்கா என்னன்னு கேட்கணுமே. இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பணி செய்தவர்கள். இது எனக்கு எதுக்கு சார்? நீங்கள் கால் வந்துட்டு வாங்க ஐயா. வண்ண தமிழ். எப்படியாவது பேசி யாரையாவது சம்மதிக்க வைக்கலைன்னா அவன் கதை ஓடாது. போட்டதுக்கு ரசீதை சரியாக கொடுத்துருக்கியா கொடுக்கலையாப்பா? ரசீது சம்மந்தமாக சில குழப்பங்கள் நடந்திருக்கு ஒரு காலத்தில். அதில் ஓ மேலே வீணான பழிகளும் வந்திருக்கு. தவறு செய்தது 2ஆக இருந்தால் சுமத்தப்பட்ட பழியோ 12. உண்மையா இல்லையா? அது வழக்கெல்லாம் பதிவு செய்து இனிமேல் ஆஃபீஸுக்கு வராதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வந்தது. மாற்றிடுவோம், தைரியமாக இருக்கலாம். காரணம் இந்த தொழிலில் மனக்குறையில்லாமல் நடைத்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? 2027 கல்யாணம் நடக்கும். இளையவனுக்கு வேலையும் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். சரி. ஐயன் கர்பசாமிக்கு. ஐயன் கர்பசாமிக்கு. டாக்குமெண்ட் அல்லது அக்ரிமெண்ட் எழுதி முழுமையாகவில்லை என்று யார் வந்திருக்கா? சொத்து சம்பந்தமாக டாக்குமெண்ட் ரைட்டிங்கில் வந்து முழுமையாகலன்னு இருக்காங்களே, யார் அது? கோர்ட்டில் யார்? பேங்கில் யாருடைய டாக்குமெண்ட் அது இருக்கா? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கலாம். மூணு மாதம் கழித்து என்னை வந்து பாருப்பா. அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த வயசில் பெங்களூர். பெங்களூர் சென்னை உத்தரவு. பெங்களூர் பக்கத்தில் பெங்களூர் சென்னை பக்கத்தில் அப்படியே போய் உட்காருங்க. பெங்களூர் பெங்களூர் பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூர் பொண்ணு. வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. பெங்களூரா? காஞ்சிபுரம் இன்னொரு தலை கூப்பிடவே போகுது. பொறுமையாக இருங்க. இன்னொரு தலை கால் வந்துட்டாங்க. காஞ்சிபுரம் இப்போ சென்னை லிங்கில் வராது. என்ன இருங்க.
மாபாரதத்தின் கண்ணா கண்ணா கண்ணா. தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தமாக எதுவுமே நடக்காமல் மன வருத்தப்பட்டு வந்திருக்கேன். பேச்சுவார்த்தை இருக்குது, ஆனால் வெற்றி அடைய மாட்டுக்கு. அட்வான்ஸு வருமாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கால் வந்துட்டு வரலாம்பா, வா. உன் தொழிலை வளர்த்து தாரேன், கடன் படாமல் காக்கிறேன். வாரேன், வழிவகுத்துறேன். கண்ணை மூடு கொஞ்ச நேரம். ஜாயிண்ட் வலி தான், அந்த கனியை தேய்ச்சிக்கா சரியாயிடுவேன். வெற்றி உண்டு. அடுத்த பைசில் என் மகன் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு கிடைக்கணும்னு கேட்டு வந்த இஸ்லாமிய செல்வ மகன். ஏக்கா உட்கார வேண்டியதானே? ஏன் பெரியக்கா யாரு செலுத்திட்ட பேசுனது எதுக்காக? இன்னொரு ஆள் விஷயமாகவா? அவங்களுக்கு என்னப்பா வேணும் உனக்கு? இதோட எத்தனையோ விஷயத்தை நடத்தி தந்துட்டேன். சரி, கால் ஒன்று வரலாம். குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிக்காங்க, குனிந்து நமஸ்காரம் பண்ணிக்காங்க. அல்லது அங்கே போய் நின்றுக்கிட்டே தொட்டு கும்பிட்டு வந்துடுங்க. வரலாம்ப்பா. இந்த விஷயம்லாம் சக்ஸஸாக நடக்கும். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையிலையும் தெளிவான வாழ்க்கை நடக்கும். வேறு என்ன வேண்டும்? சமாதானம் ஆயிடுவாங்க, எல்லாம் வெற்றி ஆயிரும். அதுக்கு வேண்டிய அமௌண்ட்டும் கிடைக்கும். நல்லா நீ கால் விட்டு தம்பி. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காடா. பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? வேற என்னடா வேணும்? கண்ண மூடு. இன்னும் பாதி அமௌண்ட் உனக்கு வந்துடும். இந்த அப்படி ஜெயிச்சு தரேன். என்னை நினச்சிட்டு கேளு, வெற்றி அடைந்து வருவேன். இந்தா அந்த அமௌண்ட் இது மூலமாக வரும். கேட்கலாம். ஓகே, ஆடி அமாவாசைக்கு வந்து சேரு. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? வேலூரில் உலகமெங்கனும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் அளவில்லாததும் அழிவில்லாததும் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி உண்மையாம் பிரணவம் தனித்தர தங்களா வரும் திங்களாய். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய அம்பாள் கோயில் தெரியுதே? சரி, பையனுக்கு என்ன செய்யணும்? ஒன்று, அண்ணனுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். பையனை பார்த்தேன், இவனை வச்சு டாஸ்மாகுக்கு ஏகப்பட்ட வருமானம். கிட்டிக்காரப்ப அவனை மாற்றணும். ரெண்டாவது ஒரு பூட்டை போட்டு வைக்கணும். அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டுவாங்க. ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுறே? ரெண்டே கால் மாதத்துக்குள்ளே இவனுக்கு மனமாற்றமும் நடக்கும்.
மனக்கோலத்துக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும். அப்புறம் சில ஆட்கள் மூலமாக கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்குது, அதையெல்லாம் வந்து சேர்த்து தந்துருக்காங்க. என்ன 1.5 வருஷத்துக்குள்ளே இன்னொரு வீடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வரும், அதையும் நான் ஜெயிச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? அன்பு தான். என்னாலும் என் அன்பு பாசமும் உண்டு, வெற்றி உண்டு. புண்ணியம் பெறுவாயம்மா, வாழ்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமி எதை எடுத்தாலும் என் வீட்டுக்குள்ளே தடங்களும் பிரச்சனையுமா இருக்குது, அதுக்கு என்ன விஷயம்னு தெரியணும்னு வேலூர்லேருந்து கேட்டு வந்தவங்க யார்? வாங்க. என்னத்தா போட்டோ வாங்க, சாமிகிட்ட வச்சுட்டு போ. என்னென்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் ஆகணும், சின்ன பையன் 39 வயசு ஆகுது, கல்யாணம் வேண்டாம். 40 வருஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு சம்பவம் இருக்குது. இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று அந்த வீட்டுக்கு வருது. ஒய்ஃபு அம்மா செத்துட்டா, என் ஒய்ஃபை அந்த ஆன்மாக்களுடைய அழுகை, புலம்பல், அதனுடைய கர்மாக்கள் எல்லாம் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய புண்ணிய கால விஷயங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் கொஞ்சம் சாந்தமாக்கி எதிர்மறையான ஆற்றலை மாற்றி புனித ஆற்றலுக்கு கொண்டு வந்து மங்களகரமான காரியத்தை நடத்தி தந்தால் போதுமல்லவா? சரி, பையன் ஏன் சம்மதிக்க மாட்டேக்கான்? அந்த உண்மை தெரியணும்ல நமக்கு. கால் வந்துட்டுவாங்க. எல்லாரும் பட்டுக்கோட்டையார மாதிரி ஜெயிக்க முடியுமா? வரலாம். அவனுடைய ஆள் மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு தை மாதத்துக்குள்பட திருமணத்தை வெற்றியாக நடத்தி தானப்பா. வெற்றி உண்டு. அதே மாதிரி அவன் வந்து அப்பா மதிக்கல. அடுத்து அவனை பற்றி பேசுவோம். இன்று இவ்வளவுதான் உத்தரவு. சென்று வரலாம். அடுத்த பைசில் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக முடிவெடுத்து மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வேலூர் பகுதி. என்ன தொழிலுக்கா? கால் ஒன்று. அங்கே என்ன பெருமாள் கோயில், கிருஷ்ணன் கோயில் இது இருக்கா? உங்கள் வீட்டு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயிலா பெருமாள் கோயிலா? தூரத்தில் கால் வந்துட்டு வா. சங்கீத சௌபாகியமே. யாருக்கு வேலை வேணும்? கண்ணை முடிக்கா. வாங்கினவன் ஒருத்தன், கொடுக்குறவன் ஒருத்தன். கால் வந்துட்டு வாங்க. இயற்கையாக அவளுக்கு இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கும். இழந்த பணத்துக்கு நான் பொறுப்பில்லை மகளே. அதையெல்லாம் சரி பண்ணி தரேன். 3 முறை இணைப்பார். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் உத்தரவு இல்லையோட முடியல. தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க. கால் வந்துட்டாங்க. வேலூர், திருப்பத்தூர். நீங்கள் போய் அங்கே உட்காருங்க. முடி நல்லா இருக்குடா, வெட்டி விட்டுருக்காங்க, அழகாக இருக்கு. எந்த ஊர் உனக்கு? முடி வெட்டு சூப்பராக வச்சுருக்கே. மேலூரா? இன்னொருத்தன் கால் வந்துட்டோம். ஆஹூ ஆஹூ ஆஹூ. என்ன வேணும்? ரொம்ப டென்ஷனாக இருக்கானே, சொல்லுக்கு அடங்காத பேராக இருக்கானே, தேவையில்லாமல் உறவுகளுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டான். இப்போ அவன் இன்னொருத்தையை கட்டணுமுங்க. இங்கே பதிவானது ஒன்று இருக்குது. இப்போ எப்படியாவது நீதியான பதைக்கு அவனை திருப்பி கொண்டு வந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். உன் பையனை திருத்தி தரேன்.
குறையா இருக்குது, இன்ஜினியர் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. அவன் எல்லாத்தையும் பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமாம், கொடுத்தது தான் தப்பு. யார் கொடுக்க சொன்னவங்களே? எப்படியா அவனை மடைக்கு கொண்டு வரேன் போ. ஓகே, கர்மசாமிக்கு சரி. மகனை பற்றி பேச வந்தது யார்? மகன். வாடா தம்பி வா, சும்மா இருக்கேன். எந்த ஊர்? வல்லத்துக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம்? கால் வந்துட்டாங்க. அது என்ன வல்லம்? அங்கேயும் ஒரு வல்லம் இருக்குது பொருக்குன்னு. அங்கே ஒரு வல்லம் இருக்கா? சாரனூர்னு ஊர் இருக்கா? அப்போ அது ரெண்டும் திருவையாருக்கு இடைப்பட்ட பகுதியா? புது பஸ் ஸ்டாண்டு வல்லம். ஓ, சோழ மன்னன் காலத்தில் தலைநகர் அது. உட்காருங்க. சோழ பேரரசே வாழ்க. 2 பேரில் ஒருவர் நோயாளி. வாங்க பக்கத்தில். என்ன வேணும் பிள்ளைக்கு? போதும், கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் மட்டும் வீரனார்னு ஒரு சாமி வர்றார். அவர் யாருப்பா? அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற காவல் தெய்வம். ஆ, பேச்சியாத்தான் இருக்காளா? கருவாடு மணக்க, அதான் கேட்டேன். வாங்க பக்கத்தில். தை மாதத்தில் உன் வீட்டில் மங்களகரமான காரியம் நடந்துடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உன் மனதை பார்த்தேன். ஆரோக்கியங்கள் சம்மந்தமாக மனக்குழப்பமாகுது. பிள்ளைகளை மூலம் கல்யாணம் முடித்து வச்சு கொஞ்சம் பேரம்பேத்திகளை கொஞ்சிட்டோம்னா இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் திருப்தி ஆயிருமே. அதனால் நம்ம கர்மசாமி இதை செஞ்சு தரட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வந்திருக்க நீ. இந்த தை மாதத்தில் நடக்கும். யாருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு? என்ன ஆப்ரேஷன்? சரி, இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன், கல்யாணம் நடக்கும். புண்ணியமார் வா மகளே. சொந்தத்தை நம்பாத, போயிட்டு வாங்க. ஐயன் கர்மசாமிக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? என்ன தம்பி புறப்பட்டாச்சா? கேட்டாச்சா? பேங்க்கு சரி, சாமி சரணம். சரி, கால் வந்துட்டு வாப்பா. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே செய்தி சொல்லும் பூங்காட்டே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இன்னொரு தினம் என்னத்தனா அந்த உரமோரு கிடந்தா ஒரு குடம் பாலும் தயிராகும்னா. என்னடா, ஒரு கிளாஸ் உரமோர் இருந்தால் ஒரு குடம் பாலும் தயிராகும். இந்த பழைய உறவுகளில் ஒரு புள்ளி அளவு நினைவு இருந்தால் என்னைக்காவது அவளை பார்த்துட்டா போதும். ஆஹா நம்ம சொன்ன எவையா கேட்கான்? உண்மையை தானே சொல்லுதோம். கால் வந்துட்டுவாங்க. ஐப்பசி மாதம் உனக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம் அமையும். அதுக்கு பிறகு உனக்கு ஒரு வாழ்க்கை துணையும் நடக்கும்பா. அதுக்கு வேண்டிய பணமும் நான் தருவேன். இந்த ஜெயிச்சுக்கோ, முடிவு வரும். 3 மாதம் பொறுமையாக இருக்கும். சரி, போய்ட்டோம். கர்மசாமி, எங்கள் பத்திரங்கள்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. யாருப்பா டாக்குமெண்ட் சம்மந்தமாக யாருக்கட்டும் வந்தா? பத்திரங்கள் கால். அப்போ டாக்குமெண்ட்டுங்கிறது என்னது? மூலப்பத்திரங்களை தலைமை ஆவண காப்பகத்தில் எடுத்தால் உங்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்குரிய பத்திரங்கள் பூரா முழுமையாக கிடைக்கும்.
1956க்கு முன்னால் உள்ள கைத்தடி பத்திரத்தின் பிரதிகளெல்லாம் தலைமை ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் சர்வே நம்பரெல்லாம் ரீசர்வே நம்பர்கள். ஆகையினால் இங்கே லோக்கலில் உனக்கு அந்த பத்திரம் கிடைக்காது. தலைமை ஆவண காப்பகத்துக்கு சென்றால் 27 நாட்களில் அந்த பத்திரம் உன் கைக்கு கிடைக்கும். நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு பண்ணி வெற்றி அடைவி தரலாம். கால் வந்துட்டுவான். வேற என்னப்பா வேணும்? தங்க நகை, வைர நகை, இந்தா தொழிலை விருத்தியாக்கி தரேன், பல லட்சம் சம்பாத்தியம் செய்தானப்பா, வெற்றி இந்தா உயர்ந்து கொண்டே இருப்பாயப்பா, வாழ்க்கை. ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு பெண்மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருங்க? அவர் தெளிவாக பேசி வரல. நீங்கள் என்ன டக்குன்னு உள்ளதில் விழுதிய? என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க. கையருவா கொண்டு வாரா, கர்த்த கச்ச கண்டி வாரா, என்று பாட்டு பாடி வாரா, விதவேதமா ஆடி வாரா, இதைய முருகி வாரா. மனைவி வேணுமாயா அவனுக்கு? அவளையும் உன்னை வேண்டாம்ட்டா. அவள் எதுக்கு நமக்கு? ஒரு பொம்பளை ஒருத்தனை வேண்டாம்னு சொல்லிட்டா ரெண்டாம் தரம் அவள் வேணும்னு ஆம்பளை நினைக்கவே கூடாதுயா. உண்மையா இல்லையா? ஆம்பளை வேண்டாம்னு சொன்னால் பொம்பளை தான் கேட்பான். நான் பொம்பளை கஷ்டப்படுறேன், எனக்கு என் புருஷன் வேணும்பா. அவளையும் வேண்டாம்ட்டா, உனக்கு எதுக்காவா? ஆனாலும் மனசு பாலாப்புற மனசு கேட்க மாட்டுக்கே. கால் வந்துட்டு வா. பிஞ்சு முகத்தை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. பிள்ளை பாசம் அவன் மனசை வாட்டுது. பாவம் செய்வோருக்கு பிள்ளை ஒரு பெரிய விஷயம் இல்லையப்பா. பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு பிள்ளை ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு காதலும் காமமும் தான் தெரியும். கை குழந்தை தெரியுமா? தெரியாதுலடா. கண்ண மூடு. நல்ல மனசு அலப்பாயுது. கண்ண மூடு. இந்தா உன் மனைவி அவங்கள்ட்ட பேச வைக்கிறேன். நீதிமன்ற வாசலுக்கே சென்றாலும் நெஞ்சம் நிலை மாறி வருவாள். ஐயன் கர்ப்பசாமிக்கு திருவாரூர். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி. கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கிறேனா? வாங்க. நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. வாங்க. என்ன வேண்டும்? கண்ணை முடுக்க பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். கர்ப்பசாமி எங்களை கணவன் மனைவின்னு கூப்பிட்டது மாதிரி உன் சன்னிதானத்துக்கு என் பிள்ளைய நான் கூப்பிட்டு வருவேன். அவங்களையும் கணவன் மனைவின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு ரெண்டையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. உண்மை அதுதானே? 3 மாதத்தில் உன் மருமகளும் உன் பையனும் என் சன்னிதானத்துக்கு ஒன்றா வந்து சேருவாங்க. என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவாங்க. கால் வந்துட்டுவாங்க.
திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரம் குன்றமென்னும் படை வீடு. வேற என்ன வேண்டுமப்பா? அடுத்த பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வரத்தை வாங்கிக்கணும். ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்புசாமின்னு பேர் வைக்கணும். செல்வ சிறப்போடு இருப்பாயப்பா. கருப்புசாமிக்கு கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? ஆமாம், வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. விவசாய நிலம் இருக்கா? வீட்டு பக்கங்களில் இருக்கா? எலி நெற்கிறது அறுத்தது மாதிரி உங்கள் குடும்பத்து பணத்தையும் உங்கள் செல்வத்தையும் பிள்ளைகளுடைய யோகமும் காலமும் மெல்ல மெல்ல அறுத்து ஒன்றுமில்லாத ஓட்டையாண்டி ஆகிட்டேப்போம். இதான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு கிரகங்கள் தான் ஒரு காரணம், செய்வினைகள் காரணம் இல்லை. உங்கள் கடனை தீர்த்து தர 9 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதில் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுத்து உங்களை வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டாங்க. வேறு என்னப்பா வேணும்? கண்ண மூடு. அறுவை சிகிச்சை தேவையில்லை, ஈஸியாக குணமாகும். அதனால் வந்தது தான் இந்த பிரச்சனையே. அதை தீர்த்து தாரேன், சற்று பொறுமையாக இருக்கணும். ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்க. ஐயன் கருப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லாத மகன். விட்டுருமா நீ? அண்ணாச்சி, எந்த ஊர் உங்களுக்கு? என்னை பாருங்க, கண்ணை நல்லா விழிங்க. நான் கொடுக்குற 3 கனிகளையும் வீட்டில் கொண்டு போய் கொடுமா. நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான தெளிவு கிடைக்கும். மாதிரித்தாரம் இருக்கு. இன்னும் மருந்து கொடுக்க சாமி சொல்லலை, அதனால தான் அந்த காலதாமதம். பொறுமையாக இருங்க. என்ன, ஒரு நாள் மறுநாள் திருநாள் கொடுத்து மேலாம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். நிம்மதியான தூக்கமும் மன தெளிவும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். படிப்படியாக நல்லா ஆக்கிடுவோம். அப்படியா? ஐயன் கருப்பசாமிக்கு கடன் பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள் யாரெல்லாம் வந்தீங்கம்மா? வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. சந்திரனுக்கு கோயில் எங்கடா இருக்கு? சந்திரனுக்கு கோயில் எங்க இருக்கு? உங்களுக்கு சொந்த ஊர் எது? திருவாரூர். 1, 2, 3. வராகியம்பாள் கோயில் எங்கே இருக்குது பார்த்துருக்கியா? உனக்கும் கோயில்களுக்கும் தொடர்பே கிடையாது. சாப்பிடணும், தூங்கணும். கால் வந்துட்டு வா. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம். வா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் உழைக்கிறமே தவிர பணங்கள் நிற்காத வீட்டில் கடன்கள் பட்டு உறவினர்களுக்கு பகையும் மனவேதனையும் நடந்திருக்கும். தேவையில்லாமல் கைகலப்பு வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய். அதுக்கு உன் கோபம் ஒரு காரணம். கால் வந்துட்டு வா, நீ உட்கார். இந்த ஆண்டில் உனக்கு ஒரு அமௌண்ட் தந்து கடனை தீர்த்து தரேன். புதிய வருமானத்தை உருவாக்கி தரேன். நல்லா தை மாதம் தான் போகலாம், பொறுமையாரு போக வைக்கிறேன்.
போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. எல்லோரும் டீ குடியுங்கள், நானும் குடிக்க வேண்டும். வாமா சத்திரம். 6 மணிக்கு புறப்பட்டா உங்கள் 2 வீலரில் நீங்கள் தென்காசிக்கு வந்துடணும். 2 வீலரில் தென்காசியில் வந்து தென்காசியில் வண்டியை போடுங்க. வண்டியை போட்டு பஸ் ஏறி வந்துட்டேன். 9 மணிக்கு இங்கே இருக்கும். இங்கேருந்து 4 to 5க்கு புறப்பட்டா சரியாக இருக்கும். முல்லை மலர் மேலே முத்துமல்லை போலே. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பெரிய பிளானிங் போட்டு அதில் நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்க. அதில் சட்டப்பூர்வமான உதவியை வாங்கி தந்து அந்த பில்டிங் எழுப்பி ஜெயிச்சு தந்தால் போதும்லா. 1, நீ ஒரு இடத்த விற்றுறது தான் கரெக்டாக, அதை வச்சு பார்க்க வேண்டாம். அதை உடனடியாக ஏற்பாடு செய், சில கோடிகள் கையில் கிடைக்கும். அதே போல் உன் பையனை செம்மையாக மனம் திருத்தி அவனை வட்டியாக்கி வாழ வச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? எல்லா படத்தையும் வாங்கி தரேன். 1 வருஷத்துக்குள்ளே ஜெயிச்சு வருவேன். உள்ள ஒரு பூ இருக்குது, பார்த்துக்கா. அதுதான் உன் மருமகா. பேணி வச்சுக்கா மகளே, ஆனந்தமாயிரும். அடுத்து மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? வானே கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா மகனுக்கு? கண்ணை முடிக்காங்க. 1, 2, 3, 4, 5. 5ஆம் இடம் சரியில்லை. கால் வந்துட்டு வா. ஒரு பையன் ஒரு பொம்பளையிட்ட மாட்டிக்கிடுவான். இன்னொரு பையன் கெட்ட பழக்கத்தால் குழப்பத்தை உருவாக்கி வச்சுருப்பான். இன்னொருத்தன் வேலைங்கிற ஒரு விஷயத்தை நாடி ஏமாற்றத்தை உருவாக்கி வச்சுருக்கான். இந்த 3 நிலைகள்லையும் இப்போ பாதிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களை சீர்திருத்தி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? வெள்ளிக்கிழமை காலையில் என்னை வந்து நிற்பார். ஊருக்கு போயிட்டு எல்லா வெற்றியும் உருவாக்கி தரேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நிறைய பணங்கள் இழந்து வேதனைப்பட்டிருக்கோம்னு கேட்டு வந்தது யார்? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்னப்பா வேணும்? என்ன பிரச்சனை? கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா, பார்த்தாச்சு போ. ரோட்டடியில் கருவேலம் உள்ள ஓரத்தில் ஐயனார் என்னும் சாமி இருப்பார். அதில் பேச்சு தாயும் கருப்பசாமியும் உன் தெய்வமாக இருக்கும். என்னையாய் ஊருக்குள்ள என் தங்கை காளி அவள் குடிகொண்டிருப்பாள். பத்திரகாளி என்றவளுக்கு பெயர் சூட்டி வைத்திருப்பார். கால் வந்துட்டு வா. வரலாம். தெய்வ திருத்தலமாக இருந்தாலும் என் வீட்டுக்குள் 3.25 ஆண்டுகளாக நோயாலும் பணத்தாலும் மனத்தாலும் குழப்பங்கள் நடந்து இருப்பிடம் நிலைக்குமா நிலைக்காத என்ற பிரச்சனை உருவாகியிருக்க, இதுக்கு செய்வனை வச்சிருக்காங்கன்னு சொல்லி சில செய்திகள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது உண்மையா பொய்யா என்று விளக்க வேண்டும். கால் வந்துடலாம்.